பண்ணியிருப்பார். கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம சார்ல்ஸ் டிக்கன்ஸோட நாவல் வந்து 13வது நாவல். இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தோன்னா ஒரு சீரியலாக தான் பப்ளிஷ் ஆகிருக்குது. டிக்கன்ஸ் வந்து ஆல் த இயர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி பீரியாடிக்கல் எழுதிட்டு இருந்தார். அந்த வீக்லி பீரியாடிக்கல் வந்து எப்படின்னா 1860 ஆரம்பித்து 1861 வரைக்கும் எழுதினார். அந்த பப்ளிகேஷனில் தான் வந்துட்டு கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா இது நாவல், அதாவது 3 வால்யூமில் இவர் பப்ளிஷ் பண்ணார். எப்போன்னு கேட்டிங்கன்னா 1861. இதோட பிளாட் சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் நடந்த ஒரு ஸ்டோரி. லண்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 19th செஞ்சுரியில் ஒரு ஆர்ஃபன் பாய், அதாவது நம்ம பிப், அவனோட க்ரோத் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் பற்றி சொல்கிற மாதிரியான ஒரு நாவலாக அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம டிக்கன்ஸ் எழுதின டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவலில் எப்படி ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் நெரேட் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி தான் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் பிப்போட வியூவில் வந்து நெரேட் பண்ணியிருக்காரு. அடுத்தது நம்ம கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து யுனிவர்சல் அக்ளைம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதாவது யுனிவர்சலில் ரீச் ஆயிருச்சு அப்படி